என்னடா உத்தரவுக்கு கொடுத்த? எப்பா மாங்கல்யம் அமையாம நீ எந்த தேசத்துக்கு போனாலும் பரிபூர்ணம் காண முடியாதடா. எப்பா நான் உன் பக்க பலமாகவும் பக்க துணையாகவும் தான் நான் நின்று பரிபூர்ணத்தில் கண்டு இருக்கிற. எப்பா உடம்பால பிறந்த நோய்க்கும் உடம்பால பிறந்த வலிக்கும் மனக்கூட்டுக்குள்ள இருக்கிற போகத்துக்கும் அனைத்துக்கும் நானே தாண்டா. எப்பா வாழ்வாதாரத்தில் நீ முன்னோக்கி பின்னோக்க முடியாது, மின் நோக்கி தான் போகணும். பஞ்ச வருதேன்னு வருத்தப்படாத, சந்தோஷமாயிரு. வாழ்வாதாரத்தில் உனக்கு மாங்கல்யம் அமைச்ச உடனே 90 நாளிலே உன் வாழ்வாதாரத்தை நான் மேல் நோக்கி கொடுக்குறேன்டா. உன்னை தேடி வருவடா. நீ இருக்கிற எல்லையிலேயே நடனமிட்டு வருவண்டா. நானே சந்தோஷமாம்மா. உன் மனக்குழப்பம் இதுதான். இன்னைக்கு கூட உனக்கு காது கரிஞ்ச ஒரு விஷயம் வந்துச்சேப்பா. என்னன்னு அறியலையம்மா. அந்த பொண்ணுட்டுக்காரன் அண்ணானிக்கு ஒன்று சொல்கிறானேப்பா. பாயா சுருட்டை எடுடா. அம்மா நிப்பது யாருன்னு உனக்கு அறியலையா? நீ நிற்பது யாருன்னு எனக்கு அறியுதுப்பா. என் மேலே என் உத்தரவு